பரமசிவன் பாத்திமா. இந்த படத்தோடைய கதைக்கு போறதுக்கு முன்னாடி, இந்த படத்தோடைய ஒன்லைன பாத்துடலாம். ஈரோட்ல இருக்கிற சிறுமலை பகுதி மக்கள தான் காட்டுறாங்க. அந்த ஊர் மக்கள் மதங்களின் அடிப்படையில 2 ஊரா பிரிஞ்சிருக்காங்க. இது என்னோட டெலகிராம் சேனல். டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை எப்படி ஓப்பன் பண்ணுன்றதுக்கான எக்ஸ்பிளைன் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் சுப்பிரமணியபுரத்திலும், கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்தவங்க யோகோபுரத்திலும் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்குள்ள அடிதடி வெட்டுக்குத்து பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பிரச்சனைகளை இந்த 2 ஊருமே சந்திச்சுட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, சிறுமலை என்ற கிராமத்துல ஒரே ஊரா இருந்த மக்கள் ஒரு காலத்துல பசி பட்டினி வேலை இல்லாமை இதுல எல்லாத்திலயும் அடிபட்டு நொந்து நூலாய் இருக்கிற சமயத்துல வெள்ளக்கார ஆட்சியின் போது கிறிஸ்டின்ஸ் உள்ள வராங்க. அவங்களால வெளிநாட்டுல இருந்து நிறைய ஃபண்ட் கிடைக்குது. அதனால என்ன பண்றாங்கன்னா, சுப்பிரமணியத்துல இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தரா கிறிஸ்டின் மதத்துக்கு மாற ஆரம்பிக்கிறாங்க. இதனாலே பெரிய பஞ்சாயத்தா மாறுது. சோ இப்படி இருக்கிற சூழ்நிலை சுப்பிரமணியபுரத்துல இருக்கிற மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்தவங்க எல்லாமே இதுக்கப்புறம் சுப்பிரமணியபுரத்துக்கு சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிடுறாங்க. அதனாலேயே அவங்க யோகோபுரம்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தை உருவாக்குறாங்க. கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்தவங்க இந்து மதத்துக்கு உள்ள வரக்கூடாது, இந்து மதத்தை சேர்ந்தவங்க கிறிஸ்டின் மதத்தை உள்ள சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு சைடு இருக்க, கரண்ட் சுச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ ஹீரோயினி 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்க போற ஆண்கள் எல்லாமே கொடூரமான முறையில கொலை பண்றாங்க. இவங்க ஏன் கொலை பண்றாங்க, எதுக்காக கொலை பண்றாங்க, மத பிரச்சனைக்கும் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்றது இந்த படத்தோடைய மீதி கதையை. இந்த படத்தோடைய முழு கதையை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. படத்தோடைய ஆரம்பத்துல சிறுமலை பகுதியில் இருக்கிற யோகோபுரத்தை தான் காட்டுறாங்க. அங்க பாருங்க, சூசன்றவருக்கு நைட்டு ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கு. யோகோபுரமே கோலாகலமா அந்த கல்யாண ஃபங்க்ஷனை கொண்டாடிட்டு இருக்கு. ஒரு சைடு அந்த ரிசப்ஷன் நடக்கிற இடத்த சுத்தி சுத்தி போலீஸ் ஆபீசர் வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தா ஜெனிஃபர்ன்ற ஒரு அழகான பெண் அந்த ரிசப்ஷனுக்கு பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பாடுற பாட்டை கேட்க அந்த ஊர் மக்கள் இருக்கிற ஆண்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு வராங்க. அது மட்டும் இல்ல, கல்யாணம் பண்ணிக்க போற சூசையே கட்டிக்க போற பொண்ணை பார்க்காம நம்ம ஜெனிஃபரை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. கட்டிக்க போற பொண்ணு சூச தலையில 2 தட்டு தட்டி, நாளைக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க போற, இன்னைக்கு அவளை சைட் அடிச்சிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையா இருந்துட்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க. ரிசப்ஷனும் ரொம்ப கோலாகலமா நடந்து முடிஞ்சிருச்சு. சோ இந்த சைடு பார்த்தா ஜெனிஃபர் ஒரு காட்டுக்குள்ள போறாங்க. பின்னாடியே நம்ம சூசையும் வந்துட்டு இருக்காரு. சோ அப்பதான் ஒரு விஷயமே புரிய வருது, ஜெனிஃபருக்கும் நம்ம சூசைக்கும் சைடு கேப்ல ஒரு லவ் ட்ராக் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப ஜெனிஃபர் பின்னாடி அந்த சூசையும் போயிட்டு இருக்க. சூசைக்கு பின்னாடி ஒரு சலீம் என்ற ஒரு பையன் வந்துட்டு இருக்கான். காட்டுக்குள்ள இருக்கிற வீட்டுக்கு ஜெனிஃபர் கூட்டிட்டு போக, ஜெனிஃபர் எங்கேயோ மாயமா மறைஞ்சு போயிடுறாங்க. சூசைக்கு பின்னாடி வந்த அந்த சலீமும் எங்கேயோ மாயமா மறைஞ்சு போயிடுறாரு. சூசை ஜெனிஃபர் எங்கன்னு தேடிட்டு இருக்க. பின்னாடியே நம்ம ஹீரோ ஹீரோயினி வந்து சூசைய பயங்கரமா அடிச்சு கொடூரமான முறையில பக்கத்துல இருக்கிற தண்ணி தொட்டியில முக்கி கொலை பண்றாங்க. சோ ஏன் எதுக்குன்னு ஒண்ணுமே புரியல. அங்க கட் பண்ண அடுத்த நாள் மாப்பிளைய காணும்னு சொல்லிட்டு யோகோபுரத்தை சேர்ந்த மக்கள் எல்லாமே தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தா போலீஸ் ஆபீசரும் சூசைய தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ ஒரு கட்டத்துக்கு மேல போலீஸ் ஆபீசர் பாடி இங்க தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ இப்ப பாருங்க, யோகோபுரத்துல இருக்கிற மக்கள் கண்டிப்பா சூசைய கொன்னது சுப்பிரமணியபுரத்துல இருக்கிற மக்கள் தான் சொல்லிட்டு கையில கத்தி அருவா கம்புலாம் எடுத்துக்கிட்டு சுப்பிரமணியத்து மக்களை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு. யோகோபுரத்து மக்களை பார்த்து எங்க போறங்க, எதுக்காக போறங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் விசாரிக்க, நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போற சூசிய சுப்பிரமணியத்துப்புற மக்கள் தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டர நட்டா பேசுறாங்க. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டரும் அவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா ஆதாரம் எதுவுமே இல்ல. யோகோபுரத்துல ஒரு சர்ச் ஃபாதர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வேற யாருமே இல்ல, எம்.எஸ். பாஸ்கர் தான். அவர் வந்து அந்த யோகோபுரத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு வாத்தியாரா இருந்துட்டு வராரு. சோ அவர் கொஞ்சம் படிச்சவர், அதனால சட்டம் ஒழுங்கு எல்லாமே தெரியும்ன்றதால யோகோபுரத்து மக்களை கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி நிறுத்துறாரு. அதாவது சூசை கொலை பண்ணதுக்கான காரணத்தை நம்ம தேடி கண்டுபிடிப்போம், அது மட்டும் இல்லாத ஆதாரத்தையும் கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் மத்த நடவடிக்கை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோகோபுரத்து மக்களை நம்ம எம்.எஸ். பாஸ்கர் வந்து பேசி கூட்டிட்டு போயிடுறாரு. சோ இந்த சைடு பார்த்தா நம்ம போலீஸ் ஆபீசர் எல்லாமே சேர்ந்துக்கிட்டு அந்த கேஸை விசாரணை பண்ணிட்டு வராங்க. அப்படி கொலை நடந்த இடத்த விசாரிக்கும் போது அந்த இடத்துல ஒரு முஸ்லீம் தொப்பி ஒண்ணு கிடைக்குது. அந்த எவிடன்ஸை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஆபீசரும் முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்களை போயிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த ஊர் தலைவரோட பெரிய மனுஷரும் ஏதாவது எவிடன்ஸ் இருந்தா எங்ககிட்ட காட்டுங்க, அதை விட்டு தொப்பி எல்லாம் தூக்கிட்டு வந்து இதுதான் எவிடன்ஸ்னு சொல்லிட்டு எங்க மக்கள் மேல பழிய சுமத்தாதுங்க அப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்டயும் பேசி அனுப்பிச்சு வச்சிடறாங்க. சோ இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயினி 2 பேரையும் தான் காட்டாங்க. இவங்க 2 பேருமே ஒரு காட்டு பக்கத்துல இருக்கிற ஓட்டு வீட்டுல பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே லவ் பண்ணிருக்காங்க அப்படி சொல்லிட்டு தெரிய வருது. சோ அங்க கட் பண்ண இப்ப நம்ம ஜெனிஃபரை தான் காட்டுறாங்க. ஜெனிஃபரும் சலீமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கங்க மீட் பண்றத நம்ம போலீஸ் ஆபீசரும் எப்படியே கண்டுபிடிச்சாங்க. சோ இவங்களை எப்படியாவது விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல ஒரு கண்ணாவும் இருந்துட்டு வராரு அந்த போலீஸ் ஆபீசர். சோ அங்க கட் பண்ண சுப்பிரமணியபுரத்தை சேர்ந்த ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தர் இருக்கான். அவன் சாமி வேடம் போட்டுட்டு எல்லா மக்களையும் அச்சுறுத்திட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப அந்த பைத்தியக்காரன் நம்ம போலீஸையும், நீ ஜெனிஃபர் பின்னாடி போவாதா, அவ பின்னாடி போனா உனக்கு பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல, அத அந்த போலீஸ் ஆபீசர் பெருசா எதுவும் காதுல போட்டுக்க மாட்டேன்டாரு. இவன் ஒரு பைத்தியக்காரன் தானே அப்படி சொல்லிட்டு அதை கண்டுக்க
அதுக்காக அங்கிருந்து கிளம்பி போயிறாரு. சோ அங்க கட் பண்ண இப்ப துபாய் ராஜான்னு ஒருத்தரை காட்டுறாங்க. அவரு துபாய்ல இருந்து இன்னைக்கு தான் ஊருக்கு வராரு. சோ அவர் மாமன் பொண்ண நாளைக்கே கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டர் நெட்டா இருந்துட்டு வராரு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அவர் ரிட்டர்ன் விசால தான் வந்திருக்காரு. இன்னும் 3 நாள்ல அவர் துபாய் போயே ஆகணும். அதனால அவங்க மாமன் கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டு கல்யாணத்தையே ஃபிக்ஸ் பண்றாரு. ஆனா இந்த துபாய் ராஜா யாருடான்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணியபுரத்தை சேர்ந்தவர். அதாவது இந்து மதத்தை சேர்ந்தவர். ஆல்ரெடி ஒரு கல்யாணத்துல தான் ஒரு கொலை நடந்தது. இன்னும் அந்த கொலை நடந்த விசாரணையை இன்னும் முடிக்கவே இல்ல. அதுக்குள்ளே ஒரு கல்யாணமா அப்படி சொல்லிட்டு போலீஸ் ஆபீசரும் ஒரு கேள்விக்குறிய வைக்கிறாங்க. துபாய் ராஜாவுடைய பிரச்சனை எல்லாமே சொன்னதுக்கு அப்புறம் போலீஸ் ஆபீசரும் சரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. கல்யாணமும் கோலாகலமா நடந்துட்டு வருது. சோ அந்த கல்யாணத்துல நம்ம ஜெனிஃபரும் சன்னியும் ஒரே இடத்துல இருந்துட்டு வராங்க. ஜெனிஃபர் தான் பாட்டு பாடிக்கிட்டு ரிசப்ஷன்ல பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப பாருங்க திடீர்னு கரண்ட் கட் ஆகுது. அந்த கரண்ட் கட் ஆனதுக்கு அப்புறம் மாப்பிளைய காணோம். சோ மாப்பிள்ளை எங்கடா போயிட்டாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜெனிஃபர் பின்னாடி தான் வந்துட்டு இருக்காரு. ஜெனிஃபர் அவங்கள மயக்கி ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. நம்ம சூசையை எப்படி கொலை பண்ணாங்களோ அதே போல நம்ம ஜெனிஃபரும் துபாய் ராஜாவை மயக்கி அதே தண்ணி தொட்டியில முக்க வச்சு அவனை கொலை பண்றாங்க. சோ மாப்பிளைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களும் ஒரு சைடு தேடிட்டு வராங்க. இன்னொரு சைடு பார்த்தா போலீஸ் ஆபீசரும் தேடிட்டு வராங்க. யாரு தேடியும் ஒண்ணுமே கிடைக்கல. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா சர்ச் வாசல்ல துபாய் ராஜாவுடைய பணம் இருக்கு. அதை பார்த்த யோகோபுரத்து மக்கள் பயங்கரமா ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத சுப்பிரமணியபுரத்துல இருக்கிற மக்கள் எல்லாமே யோகோபுரத்து ஆளுங்க தான் கண்டிப்பா கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாமே கட்ட கம்முன்னு சொல்லிட்டு யோகோபுரத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. சோ அந்த இடத்துக்கு வந்த போலீஸ் ஆபீசர் ரெண்டு ஊருக்குமே திருப்பணும் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. எப்ப பாரு உங்களுக்குள்ள சண்டை வந்துட்டே தான் இருக்கு. இதுக்கான ஒரு கேள்விக்குறி தான் என்ன. மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு வந்தா ஒண்ணுமே ஆகாது. இந்த கொலையை பண்ணது யாருன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அது வரைக்கும் எல்லா ஊர் மக்களும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சமாதானம் பத்தி அந்த போலீஸ் ஆபீசர் அனுப்பிச்சு வச்சிடறாரு. சோ அதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர் சின்னதா ஒரு பிளான போட்டாரு. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா யோகோபுரத்துல இருக்கிற அந்த ஃபாதரை போயிட்டு மீட் பண்றாரு. யோகோபுரத்துல உடனே கல்யாணம் நடக்கணும். அதுவும் அன்னைக்கு சூசையை கல்யாணம் பண்ணிக்க இருந்த பொண்ணும் வேற ஒரு பையனும் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கான ஆயத்த வேலையை நீங்க பாருங்க. அதே போல இந்த சைடு சுப்பிரமணியபுரத்திலே வந்து அந்த போலீஸ் ஆபீசர் துபாய் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த அந்த பொண்ணும் இன்னொருத்தரும் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுவும் இந்த ரெண்டு ஜோடிகளுக்கும் ஒரே இடத்துல கல்யாணம் பண்ணும். சோ அதுக்கப்புறம் தான் இந்த கொலையாளி யாரும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்கிட்ட இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாரு. அடுத்த நாளே கல்யாணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. சோ யோகோபுரத்துல கல்யாணம் பண்ணிக்க போறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊருடைய பெரிய மனுஷரான ராபர்ட்டோடைய பையன் பிலிக்ஸ். இந்த சைடு பார்த்தா சுப்பிரமணியபுரத்துல இருக்கிற ஊர் தலைவருடைய பையன் தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. சோ இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே இடத்துல தான் ரிசப்ஷன் நடக்குது. அந்த ரிசப்ஷன்ல யார் இவங்களை வந்து கொலை பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாமே அங்கங்க செக்யூரிட்டி எல்லாமே டைட் பண்ணிட்டு ரொம்ப கவனமா இருந்துட்டு வராங்க. அப்ப பாருங்க நம்ம ஹீரோ ஹீரோயினி அந்த இடத்துக்கு வராங்க. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம சலீமும் ஜெனிஃபரும் அந்த ஃபங்க்ஷன்ல இருந்துட்டு வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஃபங்க்ஷன்ல கரண்ட் கட் ஆக கரண்ட் வந்த உடனே ரெண்டு மாப்பிள்ளைங்களுமே காணோம். எங்கடா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர் ஒரு தேடிட்டு வராங்க. இன்னொரு சைடு அந்த ஊர் மக்கள் தேடிட்டு வராங்க. சோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஷாக் கொடுக்கிற மாதிரி ஒரு வேன் வந்து அந்த இடத்துல மூவ் ஆகுது. அந்த வேனை மூவ் பண்றதுக்கான ஆள் யாருமே இல்ல. சோ அந்த இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சிட்டாரு இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்ட்டு. அதாவது சலீமும் ஜெனிஃபரும் தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க. இவங்கள பிடிச்சிட்டா இந்த கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபரையும் சலீமும் தேடி போறாரு. ஆனா ஜெனிஃபரையும் சலீமும் நம்ம ஹீரோ ஹீரோயினி ரெண்டு பேருமே காப்பாத்தி ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. அவங்கள பின்தொடர்ந்து அந்த போலீஸ் ஆபீசரும் போயிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல காட்டுக்குள்ள அந்த வேனை நிப்பாட்டிடுறாங்க. அதுவும் அந்த பழைய வீட்டுக்கு பக்கத்துல. அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவை சுத்தி போலீஸ் ஆபீசரும் ரவுண்ட் அப் பண்ணி ஜெனிஃபர் சலீம் எங்கன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்க. எனக்கு எதுவும் தெரியாது அப்படி சொல்லிட்டு அந்த வயசான அம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க 3 பேரும் பிளான் பண்ணி தான் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு வராங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா ஜெனிஃபரும் சலீமும் கொலைகாரங்க இல்ல. கொலைகாரங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பாத்திமாவும் பரமசிவம் தான். அதாவது நம்ம ஹீரோ ஹீரோயினி இவங்க ரெண்டு பேர் தான். இவங்களுக்கு சின்னதா ஒரு பிளாஷ்பேக் சொல்லப்படுது. அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சுப்பிரமணியபுரத்துல இருக்கிற மக்கள் பசி பட்டினி வருமானம் இல்லாதால யோகோபுரத்துக்கு மதம் மாற ஆரம்பிச்சாங்க. அதாவது இந்து மதத்திலிருந்து கிறிஸ்டின் மதத்துக்கு. சோ அதுக்கு முன்னாடி பரமசிவமும் பாத்திமாவும் ஒன்னாதான் இருந்திருக்காங்க. பாத்திமான்றது தமிழ்ச்செல்வின் தான் அவங்களுக்கு பழைய பேரு. ஆனா மதம் மாறினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பாத்திமாவும் கிறிஸ்டின் மதத்துல பேரை வச்சுட்டாங்க. சின்ன வயசுல இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருந்ததால அவங்களுக்குள்ள ஒரு க்ளோஸ் இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல மதம் மாறதால அவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. சோ அதுக்கப்புறமும் திருப்பணும் மக்கள் கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்தா அங்க நிறைய வேலை வாய்ப்பும் நிறைய ஃபண்ட் எல்லாமே ஒதுக்கிட்டு பணம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக இந்து மதத்துல நிறைய பேர் கிறிஸ்டின் மதத்துக்கு மாற ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வருஷங்கள் மாறிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ இருக்காரு பத்தியா சுப்பிரமணியம். அவரு இந்து மதத்திலே இருந்து அவருக்கும் அவர் ஊருக்காகவும் உழைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த சைடு பார்த்தா நம்ம தமிழ்ச்செல்வி அதாவது பாத்திமாவும் அவங்க அப்பா அம்மா வெளியூருக்கு கூட்டிட்டு போயிட்டு படிக்க வச்சு தமிழ்ச்செல்வன் இருந்து பிரிச்சு வச்சிடறாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல வயசானதுக்கு அப்புறம் அதாவது ஒரு டீனேஜ் வயசுல நம்ம பரமசிவத்தை காட்டுறாங்க. நம்ம பரமசிவம் சிறுமலை என்ற கிராமத்துல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இப்ப பாத்திமாவும் படிச்சு முடிச்சுட்டு நான் சுப்பிரமணி இருக்கிற இடத்துக்கு தான் நானும் டீச்சரா ஒர்க் போவேன் அப்படி சொல்லிட்டு அவங்களும் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்க வந்துடுறாங்க. ஆனாலும் நம்ம சுப்பிரமணிக்கு பாத்திமா பார்த்தா சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா சின்ன வயசுல என்னை விட்டு அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டு போயிட்டாங்களே அப்படி சொல்லிட்டு
கொஞ்சம் கோவமா தான் இருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல 2 பேருமே பேசி பழக அவங்களுக்குள்ள திருப்புன அந்த காதல் மலருது. இப்ப நம்ம பரமசிவமும், பாத்திமாவும் ஒண்ணா தான் வேலை செய்றாங்க. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம சலீமும், ஜெனிஃபரும் இவங்க கூட தான் வேலை செஞ்சுட்டு வராங்க. சோ இவங்க எல்லாருமே ஒரே ஸ்கூல்ல தான் வேலை செய்றாங்க. இந்த ஸ்கூலோட ஹெச்ஓடி யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்.எஸ். பாஸ்கர் தான். அவரு ஒரு கிறிஸ்டின் மதத்த சேர்ந்தவரு. சோ இப்ப ஃபாத்திமாவும், நம்ம ஜெனிஃபரும் கிறிஸ்டின் மதம், நம்ம சலீம் மட்டும் முஸ்லிம் மதம். இப்ப நம்ம ஹீரோ சுப்பிரமணி ஹிந்து மதம். சோ எல்லாரும் ஒண்ணா வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் எம்.எஸ். பாஸ்கருக்கு ஒரு விஷயம் புரிய வந்துருச்சு. அதாவது நம்ம ஃபாத்திமாவும், பரமசிவமும் லவ் பண்றாங்க அப்படி சொல்லிட்டு. இந்த விஷயத்த நம்ம ஃபாத்திமாவுடைய ஃபேமிலி கிட்ட போயிட்டு எம்.எஸ். பாஸ்கர் சொல்லிறாரு. சோ இதனாலே பெரிய பஞ்சாயத்து ஆகுது. சோ ஒரு கட்டத்துல இந்த இடத்துல யார் வில்லனா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாத்திமாவுடைய அண்ணன், அதாவது பிலிக்ஸ் தான். சோ ஃபாத்திமாவுடைய அப்பா ராபர்ட். இவரு வந்து என்னதான் இந்து மதத்திலிருந்து கிறிஸ்டின் மதத்துக்கு மாறினாலும் எப்பவுமே இந்து மதத்த வணங்கிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. அந்த காலகட்டத்துல கிடைக்கிற வேலைக்காக தான் நான் மதம் மாறி வந்துட்டேன். ஆனா இன்னைக்கு இந்து மதத்த சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பையன் பிலிக்ஸ் கிட்ட சொல்ல பயங்கரமா கோவப்பட்டு அப்பாவை திட்டிட்டு இருக்காரு. ஏன் பிலிக்ஸ் இவ்ளோ கோவப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா, யோகோபுரத்திலே அவரு பெரிய ஒரு பிசினஸ்மேன். அது மட்டும் இல்லாத ஒரு ரவுடியும் கூட. ஏன்னா இதெல்லாமே தாண்டி பிலிக்ஸுக்கு ஃபாரின்ல இருந்து வர கரன்சி எல்லாமே யோகோபுரத்து மக்களுக்கு சேராம இவரே சுருட்டி வச்சிட்டு இருக்காரு. சோ இதனாலே வேற ஒரு மதம் மாறிட்டா இவருக்கு எந்த ஒரு ஃபண்டும் கிடைக்காது. இவரால பணம் சம்பாதிக்க முடியாது. சோ இதனாலே அப்பா இப்படி பேசுறாங்க அப்படின்றதுக்காக பிலிக்ஸ் சொந்த அப்பா ராபர்ட்டே கொலை பண்ணிடுறாரு. சோ இந்த விஷயத்த நம்ம ராபர்ட் வந்து ஃபாத்திமா கிட்ட சொல்லிடுறாங்க. சோ அதுக்கப்புறம் ஃபாத்திமாவும் உஷாராயிடுறாங்க. என்னடான்னு பாத்தீங்கன்னா, சொந்த அண்ணனையும் அப்பாவையும் கொன்னுட்டான். அது மட்டும் இல்லாத அவன் ஒரு அரக்கன். இவன் கூட இதுக்கப்புறம் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருக்காங்க. அது மட்டும் இல்லாத பரமசிவத்தை பார்த்து நம்ம ஃபாத்திமாவும் சின்ன வயசுல இருந்து எங்க அண்ணனை சுத்தமா பிடிக்காது. இன்னைக்கு எங்க அப்பாவையும் அவன் கொலை பண்ணிட்டான். என்ன என்னைக்கு வேணாலும் கொலை பண்ணுவான். நான் இதுக்கப்புறம் உன் கூடயே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஃபாத்திமா நம்ம பரமசிவன் வீட்டுக்கு போய் தங்குறாங்க. சோ அந்த இடத்துல ராபர்ட் என்ன பண்றாருன்னா, என்னுடைய அனுமதி இல்லாத என் தங்கச்சியை கூட்டு போயிட்டு வச்சிருக்கே அப்படி சொல்லிட்டு பயங்கரமா பஞ்சாயத்து பண்றாரு. அந்த பஞ்சாயத்துல நம்ம பரமசிவமும் ஃபாத்திமாவும் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடறாரு. ஆனா ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் ஜெனிஃபரும் சலீமோட உதவியில இவங்க 2 பேருமே வெளியே போயிட்டு கல்யாணம் கட்டிக்கலாம் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. சோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ராபர்ட் என்ன பண்றாருன்னா, இவங்கள கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கான மறுவாதை எல்லாமே போயிடும். அது மட்டும் இல்லாத சோ ஃபியூச்சர்ல பெரிய பிரச்சனையா ஆயிடும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாருன்னா, ராபர்ட் வந்து பாத்திமாவும் பரமசிவம், அதாவது நம்ம ஹீரோ ஹீரோயினி 2 பேருமே கொலை பண்றாரு. இதுதான் நடந்த உண்மை அப்படி சொல்லிட்டு அந்த வயசான அம்மா போலீஸ் ஆபீசர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி முடிக்க, சோ போலீஸ் ஆபீசருக்கே ஒரு உண்மை புரிய வருது. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே கொலை பண்ணதுக்காக நம்ம ஜெனிஃபரும் சலீமும் அவங்களுடைய உடம்புக்குள்ள வந்து புதுசா கல்யாணம் பண்ணிக்க போறவங்க எல்லாருமே கொலை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பரமசிவம் பாத்திமா அப்படி சொல்லி புரிஞ்சுக்கிறாரு. சோ இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியத்துபுரத்துல இருக்கிற அந்த பைத்தியக்காரன்கிட்ட கேட்கறாரு. இதுக்கு ஒரே வழி தான், சிவனுடைய வழி மட்டும்தான். அவரை கண்டிச்சு இந்த 2 ஜீவராசிகளையும் கட்டுப்படுத்தி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசரும் ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஏன்னா இவங்களாலேயே இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாமே அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாவறாங்க. அது மட்டும் இல்லாத கல்யாணம் பண்றது கூட தயங்குறாங்க. சோ இவங்களை கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டா இவங்களுக்கு பிரச்சனைக்கு எந்த பிரச்சனையும் வராது. சோ அதனால பல முனிவர்களையும் பல சாமியார்களையும் கூப்பிட்டு நம்ம பரமசிவத்தையும் பாத்திமாவும் ஆத்மாவை கட்டி போட்டு வைக்கிறாங்க. பரமசிவம் பாத்திமாவும் ஆக்ரோஷமா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வராம பயங்கரமா போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சாமியாருங்க எல்லாமே ஒரு முடிவை சொல்றாங்க. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஆத்மாவா இருக்க தேவையில்ல, நீங்க கடவுளா மாறிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஒரு கடவுளா மாறிடுறாங்க. சோ அங்க கட் பண்ணா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் யோகோபுரத்துல இருக்கிற மக்களும் சுப்பிரமணியபுரத்துல இருக்கிற மக்களும் ஒருத்தரோட ஒண்ணா சேர்ந்துகிட்டு ஒரே ஊரா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எம்.எஸ். பாஸ்கர் தான் வந்து இவங்க 2 பேருக்குமே பூஜை போட்டு மாலை எல்லாமே அணிவிக்கிறாரு. சோ அப்ப பாருங்க, சுப்பிரமணியபுரத்துல இருக்கிற மக்கள் எல்லாமே பயங்கரமா ஷாக் ஆகி நிக்கிறாங்க. என்னடா கிறிஸ்டின் வந்து மாலை போடுறானே அப்படி சொல்லிட்டு. அப்பதான் நம்ம எம்.எஸ். பாஸ்கர் ஒன்னு சொல்றாரு. அதாவது இந்து மதத்தோடைய சாமியும் நான் பார்க்கல, கிறிஸ்டின் மதத்தோடைய சாமியும் பார்க்கல, முஸ்லிம் மதத்தோடைய சாமியும் நான் பார்க்கல. நான் பார்த்த ஒரே சாமி பரமசிவம் பாத்திமா தான். இவங்கள நான் வணங்கிட்டு போறேன். எல்லா சாமியும் ஒண்ணுதான் அப்படி சொல்லிட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.